இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் இவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு சூனியக்கார பொண்ணாக மாறிச்சு. சூனியக்கார பொண்ணாக மாறினதுலேருந்து அவங்க ஊரில் சாவு இருந்துச்சு. அந்த சாவுக்கு காரணம் இந்த பொண்ணாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணி அந்த பொண்ணை ஓட ஓட கொடூரமாக அடித்து கடைசியாக உயிரோட எரி வச்சு கொலையும் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு எரிஞ்சுக்கிட்டே சொன்னிச்சு, இந்த ஊரையே நான் அழிக்காத விட மாட்டேன், இந்த ஊரை சுருகடாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுநாள்லேருந்து அந்த பொண்ணு பேயாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஊரில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி கொலை பண்ணுறது என்ன பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு நார்மலாக சாதாரணமாக இருந்துச்சு, ரொம்ப பக்தியுள்ள பொண்ணு தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னென்னு பார்த்தாங்க, சூனியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த பொண்ணு சூனியக்கார பொண்ணாக மாறிச்சு. ஊரில் சூனியம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் அந்த ஊரில் சாவு இருந்ததால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பொண்ணால் தான் சாவு வருது, இவ தான் என்னமோ பண்ணுறான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த பொண்ணை கொடூரமாக துரத்தி அடித்து கொலை பண்ணி கடைசியில் உயிரோட எரியும் வச்சாங்க. அந்த பொண்ணு உயிரோட எரியிறப்ப சொல்லிட்டு சேர்த்துச்சு, இந்த ஊர் என்ன சுருகடாக மாற்றுவோம், அடிக்காத ஒன்று மாட்டேன், எண்ணெய் மாரியே எரி வச்சுட்டு தான் விடுவேன்னு சொல்லிட்டு செத்து போச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த பொண்ணு ஊரில் பேயாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் சத்தாக்க ஆரம்பிச்சிச்சு, வள ஆரம்பிச்சிச்சு, கத்த ஆரம்பிச்சிச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லார் வீட்டையும் கதவையும் தட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணோட வலையில் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்களோட கொடூரமாக கொன்று அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொடூரமாக கொன்ன பொண்ணு அந்த வீட்லேயே உட்காந்து ரத்த சோறு சாப்பிட்டுக்கிட்டே கூட இருக்கிறவங்களுக்கு ரத்த சோறு கொடுக்குது. இந்தமாரி இந்த பொண்ணு பேய் எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டே வருது. அந்த பக்கம் ஊரில் ட்ரெயின் வரும்ல போகும்ல, அந்த ட்ரெயினில் வரவங்களையும் போகிறவங்களையும் கொடூரமாக அந்த ட்ரெயினாக எரிய வைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கத்துலேருந்து போகிறவங்க யாருமே உயிரோடு போனதாக இல்லை. ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பொண்ணும் ஒரு தாத்தாவும் வயலில் வேலை செஞ்சிட்ருக்கப்போ அந்த பேய் கொடூரமாக அவங்கள பயமுறுத்துச்சு. ஆனால் அவங்கள எதுவுமே பண்ணலை, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணு பேயை தினைக்கும் அந்த ஊரே சுற்றி கதறிகளை சிரிச்சுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு எல்லாரும் பயத்தில் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. யாரெல்லாம் அந்த பொண்ணோட வசத்துக்கு வராங்களோ அவங்களெல்லாம் கொடூரமாக கொன்னும் போட்டுருது. இதேமாரி நடந்துக்கிட்டே போச்சு. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க, நம்ம போய் அந்த பேய்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்போன்னு முடிவு பண்ணி அந்த பேய்கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. மன்னிப்பும் கேட்குறாங்க. ஆனால் அந்த பேய் மன்னிக்கவே இல்லை. அப்படியே கூண்டாக எல்லாத்தையும் வச்சு எரியும் வச்சிருச்சு. உயிரோட எல்லாத்தையும் எரி வச்சிருச்சு. எல்லாமே எரிஞ்சிட்டாங்க. அந்த ஊர் சுருகாட மடிச்சு அந்த பொண்ணு நினச்ச மாரி நிறைவேறிச்சு. இந்த டிஃப்ரெண்டான ஒரு அனபெல்லா டால் மாரி இன்னொரு டால் இருக்குது. அது அனபெல்லா டால் கிடையாது, ஆனால் அனபெல்லா டால் மாரி இருக்குது. அது ஒரு அங்கிள்கிட்ட அந்த பொண்ணு வாங்குது. இது அனபெல்லா டால் மாரி இருக்குது, வாங்க நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வீட்லேயும் வைக்கிது. வீட்டில் வச்சதுக்கப்புறம் அது எந்த இடத்துல வைக்கிதுன்னா ஒரு அலமாரியில் கொண்டு போய் வைக்கிது. நார்மலாக அந்த அனபெல்லா டால் அலமாரியில் தானே வைப்பாங்க. அந்தமாரி வச்சுட்டு படம் பார்க்குறதுக்காக அது படம் பார்க்க போயிடுச்சு. தேட்டரில் போய் படம் பார்த்துட்ருக்கு. தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ அதுக்கு முன்னாடி சீட்டில் ஒரு பேய் உட்காந்து அந்த பொண்ணை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அதை பார்த்து அப்படியே பயந்துருச்சு. அதுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நார்மலாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு படுத்துக்குச்சு. வீட்டுக்கு படுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று ப்ராசஸ் பண்ணுற மாரி ஏதோ ஒன்று பிடிச்சி அதை அமுத்துற மாரி அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து எழுந்துச்சி ஹாலில் படுத்துக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க கண்ணாடி பேய் சிரிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் காட்டுறாங்க, அந்த பெட்டில் ஒரு குட்டி சத்தா மாரி ஆடிக்கிட்டு இருக்குது. மறுநாள் காலையில் எழுந்துச்சி ஃபோட்டோஷூட்காக அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போகுது. ஹில் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்குது. அந்த நேச்சரை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு குழந்தை முன்னாடி நிற்கிது. அந்த குழந்தை பேய் ரூபத்தில் இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு பேய் ரூபத்தில் அந்த பொண்ணு பக்கத்தில் ஓடி வருது. இந்த பொண்ணு பார்த்து பயந்து அந்த இடத்துல ஓடுது. எல்லோரும் சுற்றி நின்று இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயத்தோட வீட்டுக்கு படுத்து தூங்கிடுச்சு. தூங்கினோடனே அதுக்கு திடீர்னு ஏதோ கனவு வந்துச்சு, என்னன்னு தெரியல. தூக்கி வாரி போட்டோடனே அது ஏஞ்சி உட்காந்துச்சு. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு அந்த சத்தத்தை நோக்கி அந்த பொண்ணு நடந்தும் போகுது. அந்த பொண்ணு நடந்து போனதுக்கப்புறம் அந்த அனபெல்லா டாலை பார்க்குது. அந்த அனபெல்லா டால் யாரோ ஒருத்தவங்க மடியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த சீனை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. ஆனால் ஃபோன் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயந்து மறைஞ்சி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டா. பெட்டு கீழே போய் இது பண்ணி உட்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை ப்ரொசஸ் பண்ணிடுச்சாட்டுருக்கு. அவள் கை கால் எல்லாம் மடக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பொண்ணு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ஃப்ளோரில் மயங்கின
இதில் விழுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டால் வந்து சேரில் உட்காந்துருக்கு. அதை பார்த்த உடனே திருப்பி போய் அவள் ஒரு அலமாரிக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டா. அந்த அலமாரிக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேரை கமெண்ட்டில் பின் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களோட பேரை நான் கமெண்ட்டில் சொல்லுவேன்.